இந்த வீடியோவில் தமிழக பெண்களின் சிறப்புகளை பற்றிய முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சங்ககால பெண்பார் புலவர்களுள் சிலர்: ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி எந்த காலத்தில் நலிந்து காணப்பட்டது? இடைக்காலத்தில். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்திருந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்த மாதவியின் மகளின் பெயர் மணிமேகலை. பக்தி இயக்கம் வளர்ந்திருந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலையை சூட்டியவர்கள் ஆண்டாள் மற்றும் காரைக்கால் அம்மையார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி. தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி. முத்துலட்சுமி அடையாற்றில் ஔவை இல்லத்தை தொடங்கிய ஆண்டு 1930. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு 1952. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் யார்? மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இயற்ற காரணமாக இருந்தவர் மூவலூர் ராமாமிர்தம். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகையினை யார் பெயரில் வழங்கி வருகிறது? மூவலூர் ராமாமிர்தம். சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் யார்? பண்டித ரமாபாய். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் யார்? பண்டித ரமாபாய். பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராக வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஐடா சோபியாஸ் கட்டர். பெண்மை புரட்சிக்கு எடுத்துக்காட்டு முத்துலட்சுமி. பெண்மை துணிவுக்கு எடுத்துக்காட்டு மூவலூர் ராமாமிர்தம். பெண்மை உயர்வுக்கு எடுத்துக்காட்டு பண்டித ரமாபாய். பெண்மை சிறப்புக்கு எடுத்துக்காட்டு ஐடா சோபியாஸ் கட்டர். பெண்மை அறிவுக்கு எடுத்துக்காட்டு சாவித்திரிபாய் பூலே. டாக்டர் முத்துலட்சுமி காலம் 1886 முதல் 1968 வரை. மூவலூர் ராமாமிர்தம் காலம் 1883 முதல் 1962 வரை. பண்டித ரமாபாய் காலம் 1858 முதல் 1922 வரை. ஐடா சோபியாஸ் கட்டர் காண்டு, அதாவது அவருடைய காலம் 1870 முதல் 1960 வரை. சாவித்திரிபாய் பூலே காலம் 1831 முதல் 1897 வரை. இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பினை நிறுவி இதுவரை 80,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. எந்த ஆண்டுனா 1997. மலாலா நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. 1848
பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சாவித்திரிபாய் பூலே. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் என சிறப்புக்குரியவர் யார்? சாவித்திரிபாய் பூலே. பட்ட மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் யார் பெயரில் வழங்கப்படுகிறது? ஈவேரா நாகம்மை. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை. தனித்தமிழில் சிறந்து விளங்கிய பெண்மணி? நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் காலம் 1903 முதல் 1943 வரை. மறைமலை அடிகளாரின் மகள் யார்? நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள்: தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகராதி, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். மகளிர் கல்வியை வலியுறுத்திய கோத்தாரி கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1964. பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதனை தடுக்க கொண்டுவரப்பட்ட சட்டம் சாரதா சட்டம். சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1929. ராஜேஸ்வரி அம்மையாரின் காலம் 1906 முதல் 1955 வரை. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? பெரியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் யார்? பாரதிதாசன். 1882 ஆண்டு முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிய மாநிலம் மராட்டிய மாநிலம், அதாவது மகாராஷ்டிரா. அவ்வளோதான்.